இப்படி கண்ணீர் விட்டு அழுகிற இந்த செவிலியர் பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா காலத்தில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இந்த 42வது நம்பர் தான் அவங்க அப்பாவை வச்சுருக்காங்க. அப்படியே அவங்க அப்பா வச்சுருக்கும்போது கூட இவங்களால அவங்க அப்பாவை போய் பார்க்க முடியல அந்த கொரோனா டைமில். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து வேலை பார்த்தோம் கொரோனா டைமில். எங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் எங்கள் தந்தையை இழந்து நான் வேலை பார்த்தேன். ஆனால் இந்த அரசாங்கம் எங்களை கண்டுக்கலை, எங்களை செவி சாய்க்கலை, எங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை அப்படின்ற மாரி அரசாங்கத்து மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இந்த பெண்மணி வைக்கிறாங்க. 2021 எலெக்ஷனில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வாக்குறுதி அளித்தாங்க. அது வாக்குறுதி 153. அதாவது தற்காலிகமாக பணி செய்கிற அனைத்து செவிலியர்களையும் நிரந்தர பணி செய்யணும்னு சொல்லி தான் வாக்குறுதி அளித்தாங்க. கிட்டத்தட்ட அப்போதைக்கு 9,000 பேர் தற்காலிக பணியாளர்களாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 4 வருஷத்தில் வெறும் 3000 பேருக்கு தான் நிரந்தர பணி கொடுத்துருக்காங்க. மீதி 6000 பேரை காற்றுல அமுச்சு விட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பணியை விட்டு நீக்கியிருக்காங்க. கொடுமை தான் இல்லை. இந்த லட்சத்தில் வந்து சமூக நீதியை பற்றி திமுக அரசாங்கம் பேசுது. இன்னொன்று, ராம்பகலாக போராடிட்டுருக்காங்க, கை குழந்தைய வச்சு போராடிட்டுருக்காங்க. அப்படி போராடுறவங்கள கரண்ட்டை கட் பண்ணுறது, நள்ளிரவு நேரத்தில் காவல்துறையை வச்சு அகற்றி எங்கன்னா மண்டபத்தில் தூக்கி கிடச்சது. அந்த மண்டபத்தில் கழிப்பறை வசதியும் கிடையாது, தண்ணீர் வசதியும் கிடையாது. இந்தமாரி வந்து அடைச்சி வச்சு சித்திரவதை செய்கிறாங்க. இதுதான் பெண்களுக்கான முன்னுரிமையா, பெண்களுக்கான சமூக நீதியா, இல்லை நியாயமா மக்களே?